ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ டாய்லெட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா 7 நாளில் நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் 12,000 ரூபா உங்கள் வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. வீடியோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்னும் அந்த ஃப்ரீ டாய்லெட் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அந்த ஸ்கீமில் இன்னும் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். மொபைல் மூலிமாவே அப்ளை பண்ணலாம். இதற்காக நீங்கள் எங்கேயும் போயிட்டு அலைய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போனாலும் அவங்க ஒரு ஃபார்ம் மாரி கேட்பாங்க, இதில் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போங்க, சரி நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் மொபைல் எடுங்க, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு வந்துடும். உங்களோட ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே மேலே பார்த்தீங்கன்னா மினுன்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே சிட்டிசனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் IHHLனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணி செக்யூரிட்டி கோடு போட்டு நீங்கள் சைனிங் கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் வரீங்க, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நேம் யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிக்கங்க. அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள், டோர் நம்பரோடு சேர்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேம், ஸ்டேட், இந்த கேப்சாவை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். சப்மிட்னுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே லாகின்னுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 நம்பர், அதான் பாஸ்வேர்டு, அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். சைனிங் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஓல்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட் 4 நம்பர், அந்த ஓல்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு 8 டிஜிட் வர மாரி நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர்லையும் ஸ்மால் லெட்டர்லையும் என்ட்ரு பண்ணிக்க, மீதி நம்பரை கூட என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதே சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அது என்ட்ரு பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மேலே என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் மாறிடும். மாறினோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் வந்தோடனே அந்த ஹோம்னு இருக்குது பாருங்கள், அந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டேட், உங்களோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்டில் இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 கோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நியூ அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிளாக், நெக்ஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் நேம், நெக்ஸ்ட்டு சேம் அதே வில்லேஜ் நேம் தான் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு சில குறிப்பிட்ட பெயர் வரும். இப்போ உங்கள் கிராமத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தெரு நேம்லாம் கொடுத்து உங்களோட வில்லேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் வில்லேஜ் நேம் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் யார் பெயரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவருடைய பெயர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டில் இருக்கிற மாரி என்ட்ரு பண்ணுங்கள். மாற்றி என்ட்ரு பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகாது. என்ட்ரு பண்ணிட்டு ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் வந்து நேம் கரெக்டாக மேட்சாக இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆனா பெண்ணை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகிரி, நீங்கள் வறுமை கோட்டு கீழே வர்றீங்கன்னா பிபிஎல் இருக்குது பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை வறுமை கோட் மேலே இருக்கீங்கன்னா ஏபிஎல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு சப் கேட்டகிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஹெச்ஹெச்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை பிஹெச். இதில் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ இல்லை சுமால் ஃபார்மர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதை என்ட்ரு பண்ணிங்க. உங்கள் ஆதார் நம்பர் மேலே கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பர் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட அட்ரஸும் என்ட்ரு பண்ணிங்க. ஃபுல் அட்ரஸும் என்ட்ரு பண்ணுங்கள். டோர் நம்பர் டைப் பண்ணி ஸ்ட்ரீட் நேமில் என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாம் அந்த பேங்க்கோட அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் ஐஎஃப்சி கோடு ஆட் பண்ணாலே போதும். பேங்க்கோட நேம், பேங்க் அட்ரஸ், பேங்க் ஸ்டேட் எல்லாமே வந்து ஆட் ஆகிரும். ஆட் ஆனோடனே அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதே கன்ஃபார்ம் சேம் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பேங்க் புக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 KB இருக்கிற மாரி பிடிஎஃப்பில் இல்லை ஜேபிஜியில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து அப்டேட் பண்ணிங்க. 200 KB தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளைன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். இந்த நம்பர் வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, இல்லாட்டா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் காப்பி பண்ணி கூட வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஓகேன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா
திரும்பி உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு போகும். ஃப்ரண்ட் பேஜுக்கு போகும்போது தான் உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 கோட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வியூ அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வரும். நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ராக் ஸ்டேட்டஸ்னுக்கு பாருங்கள், அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணீங்களோ தேதி டேட் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பெயர் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. பேங்க்கோட IFSC கோடு கொடுத்துருப்பாங்க. பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களோட டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா பாக்ஸுமே ஓகே ஆகணும். ஓகே ஆனால் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து செலுத்துவாங்க. 12,000 செலுத்துவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து செக் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் பாத்ரூம் கட்டிக்கிறீங்களா கட்டலையான்னு. அதனால் நீங்கள் முதல்ல கட்டிடுங்க. கட்டினா தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பணம் செலுத்துவாங்க செக் பண்ணும்போது. அப்படி செக் பண்ணும்போது உங்கள் வீட்டில் பாத்ரூம் இல்லைன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பாத்ரூம் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கணும். அதை மெயினாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.